நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்ற கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். இது 3வது கட்டளையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்றால், கர்த்தருடைய பெயரை தேவையில்லாமல் வீணாக பயன்படுத்தக்கூடாது என்பது பொருளாகிறது. அப்படியானால் இது எப்படிப்பட்ட பாவத்தை குறிக்கிறது, இதன் பொருள் என்ன என்பதை குறித்து இந்த செய்தியில் கவனித்து பார்ப்போம். கர்த்தருடைய பெயரை பயன்படுத்தி நாம் தவறு செய்யக்கூடாது. இப்பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை சொல்லிக்கொண்டு பிறர் நமக்கு அதன் மூலமாக கர்த்தருடைய பெயரை பயன்படுத்தி நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காகவோ பாவம் செய்வதற்காகவோ ஏதாவது ஒரு விதத்தில் லாபத்தை பெறுவதற்காக தேவையில்லாமல் கர்த்தருடைய நாமத்தை அநியாயமாக பயன்படுத்தக்கூடாது. நியாயமாக நீதியின்படி பயன்படுத்தலாம், தவறில்லை. இப்பொழுது ஒரு சபை போதகர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் கர்த்தருடைய பிள்ளை, உண்மையான ஊழியக்காரர். அவர் சபை நடத்துகிறார். அவர் ஒரு போதகர் என்பதினால் ஒருவர் காணிக்கை கொடுக்கிறார்கள் என்றால் அது நீதியின்படி கொடுப்பது. அது நல்லது, அது தவறில்லை. அது கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்துவதாக சொல்ல முடியாது. அதனால் அது பாவமில்லை, பரிசுத்தம்தான். ஆனால் அதே போதகர் தான் ஒரு போதகர் என்பதினால் புறஜாதியாரிடத்தில் போய் சொல்லி தவறாக, அதாவது கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துகிறார் என்று வைத்துக் கொண்டால் அது பாவமாகும். கர்த்தருடைய பார்வையில் அது பாவமாக இருக்கும். நம்முடைய சுயநலத்திற்காக கர்த்தருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது. நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த காரியத்தில். கர்த்தருடைய நாமத்தை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்தை அவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதிக்கிறதற்கும் நாம் பயன்படுத்தலாம். அது நீதியான செயல், தவறில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க என்று நாம் அவரை வாழ்த்தி அவரை தொழுது கொள்வோம், புகழுவோம், பாடுவோம். இதெல்லாம் நியாயமான காரியங்கள். அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், பாடல்களில் உயர்த்துவோம். சாட்சியுள்ள வாழ்க்கை, நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து நீதியின் மார்க்கத்தில் நடக்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதெல்லாம் பரிசுத்தம். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியவை. நாம் வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், நாம் தங்கி இருக்கும் இடங்களில் இருக்கலாம். எங்கும் நாம் நீதியின் பாதையில் நடக்கும்போது பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளை, இவர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் நீதியாய் நடப்பார்கள், அவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள் என்று சாட்சி சொல்லும்படியாக ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் அது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது, மகிமைக்கு ஏற்படுத்துவது, கர்த்தரை புகழ்வதற்கு சமம். அது ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். ஆனால் இதற்கு மாறாக நாம் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு பாவ வழியில் நடந்தால், நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை செய்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு வீணாக பணம் சம்பாதிப்பதற்காக, பேர் புகழ் அடைவதற்காக அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு தன் சுயநலத்திற்காக, தன் சுய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக, பண ஆசை, பேர் புகழ் போன்ற பல காரியங்கள், எத்தனையோ உலக இச்சைகள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் நினைத்து கொண்டு அதை பெறுவதற்கு கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது, கர்த்தருக்கு அருவருப்பானது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்காமல் விடமாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தண்டிக்காமல் விடமாட்டார். கண்டிப்பாக தண்டனை உண்டு. அது கர்த்தருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறோம். அவர் பெயரை பயன்படுத்தி தவறு செய்தால் அவருடைய பெயருக்கு அது களங்கமாகிறது. அவரே அதை தவறு செய்தார், உம்முடைய பிள்ளைகள் இப்படி செய்து விட்டார்களே என்று
கர்த்தரை அறியாதவர்கள் தூஷிப்பார்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. பொல்லாத சாத்தான் தூஷிப்பான். உம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லுவான். இப்படி கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமாய் இருந்து விடக்கூடாது. முக்கியமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும், போதகர்களாய் இருப்பவர்களும் இந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் அவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி சுயமாய் நமக்கு தேவையான பலன்களை அனுபவிக்க, பேர் புகழ் அடைய நாம் அதை பயன்படுத்தக் கூடாது. இது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் கர்த்தர் தண்டிக்காமல் விடமாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் அவமானங்களாலும் பெரும் துன்பத்திற்கும் ஆளாவார்கள். கர்த்தர் தண்டிப்பார் என்று நிச்சயமாய் தண்டிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது நாம் சரியாக எச்சரிக்கையோடு நம் சுய லாபத்திற்காக பயன்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படியே செய்ய வேண்டும். அவர் இதை விரும்புகிறாரா இந்த காரியத்தை செய்ய என்று யோசித்து பார்த்து கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை குறித்து சற்று கவனிப்போம். நீதியின்படி எப்படி பயன்படுத்தலாம் என்றால், நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிறது. நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் ஏற்படுகிறது. கவலை கஷ்டங்கள் வருகிறது. அந்த நிலையில் நம்முடைய ஜெபம் நாம் செய்கிறோம். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைப்போம். அப்பொழுது நம்முடைய ஜெபத்தின் முடிவில் நாம் என்ன சொல்வோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறேன் என்று சொல்வோம். இப்படி நம்மளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி கேட்கும்போது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு நாம் பிதாவின் இடத்தில் கேட்பதை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது இது சரியானபடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும் முறைகளில் இதுவும் ஒன்று. இப்படி கர்த்தருடைய நாமத்தை ஜெபிப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம். அது சரியான முறை, அப்படித்தான் செய்ய வேண்டும். நம்முடைய எதிரியான பொல்லாத ஆவிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, அந்த பொல்லாத ஆவிகள் நம்மிடத்தில் செயல்படும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அந்த பொல்லாத ஆவிகளை நாம் கடிந்து கொள்ளும் போது, பொல்லாத சாத்தான் விட்டு ஒழிந்து போவான். எல்லா பொல்லாத ஆவிகளும் ஓடிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது இப்படி கர்த்தருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தலாம். அது சரியான முறை, அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய காரியங்கள் நமக்கு புரியாமல் பொல்லாத ஆவிகளை அதற்கு காரணம் நம்மளுடைய ஞானத்தின் குறைவு. நம் மனதில் சில நேரங்களில் தவறான எண்ணங்களை தானாக வரும். அதாவது திடீரென்று தோன்றும், இந்த பாவம் செய்யலாம், அந்த பாவம் செய்யலாம், இது அப்படி செய்திருக்கலாம் என்று தோன்றும். சில நேரம் மற்றவர்களை பற்றி குற்றப்படுத்த ஒரு மனம் வரும். ஊழியர்களை பற்றி குற்றப்படுத்த அல்லது மற்றவர்களை நம்முடன் இருப்பவர்களை குற்றப்படுத்தி பேச தோன்றும். சில நேரம் பேசியும் விடுவோம். இப்படிப்பட்ட மனநிலை வந்ததானால் அது பொல்லாத ஆவிகளால் ஏற்படுவதே. அவைகள் வந்து காதில் ஓதிக்கொண்டே இருக்கும், காதுகளில் பேசும். இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள். அப்பொழுது நாம் உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அந்த பொல்லாத ஆவிகளை விரட்டி நம்மை நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அந்த ஆவிகள் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. பொதுவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருந்தாலும் பொல்லாத ஆவிகள் நமக்குள் வர முடியாது. ஆனால் வெளியிலிருந்து நம்மை தூண்டிவிடும், பேசும் நம் காதுகளில். பரிசுத்த ஆவியானவரும் நம்முடன் பேசுவார். நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நிதானத்தோடு ஜெப நிலையில் தேர்ந்தெடுத்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். சில நேரம் நம்மை அறியாமல் பொய் பேசிவிட்டோம். நம்மை அறியாமல் என்று இல்லை, தெரிந்தேதான் செய்வோம். எந்த பாவமும் தெரிந்தேதான் வருகிறது. அதனால் நாம் பாவம் செய்துவிட்டால் உடனே நம்மை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், அன்றே அப்பொழுதே. ஏனெனில் வாய் தவறி வந்தது என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நாம் மனம் அறிந்து தான் மற்றவர்களுக்கு பயந்தோ, மற்ற மனிதர்களுக்கு பயந்தோ அல்லது சூழ்நிலைகளுக்கு பயந்தோ தான் நாம் அப்படி பாவம் செய்திருப்போம் வார்த்தைகளினால். இதற்கு உதாரணம் வேதத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலேயே இருந்த பேதுரு ஐயா, அவர் முதலில் கர்த்தருடைய பாராட்டை பெறும்படி பேசுகிறார். ஆனால் அடுத்த நிமிஷமே
அவர் கர்த்தரை கடிந்து கொள்ளத் தொடங்குகிறார். நான் சிலுவைக்கு போகிறேன் என்று கர்த்தர் சொல்லும்போது, பேதுரு, ஐயா நீர் போகக்கூடாது. நீர் எப்படி போகலாம்? நீர் அப்படி போகக்கூடாது என்று பொல்லாத ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிறார். நீர் எப்படி அப்படி போகலாம்? நீர் போகக்கூடாது என்று கர்த்தர் சிலுவைக்கு போகப் போகிறேன் என்று சொல்லும்போது, பொல்லாத சாத்தானால் ஏவப்பட்டு பேதுரு ஐயா பேசுகிறார். முதலில் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே ஒரு நிமிடத்தில் இது நடக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட நம் ஆவிக்குரிய நிலையில் இருந்தாலும், எப்பொழுதும் ஜெப நிலையிலும் நிதானத்துடன் இல்லாவிட்டால் பொல்லாத ஆவிகள் எல்லோரிடமும் பேசும். நம்மை பாவம் செய்ய தூண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே நமக்கு பலத்த துருகம். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல, அவர் என் கேடகம், அவர் என் பெலனாயிருக்கிறார், அவர் என் துருகமாயிருக்கிறார். அவரே நம் பாதுகாப்பு. அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லுகிறது. அவருடைய நாமம் நமக்கு அரண், பாதுகாப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்மை பாதுகாத்துக் கொள்ள, ஆவிக்குரிய யுத்தங்களை செய்வதற்கும், பொல்லாத ஆவிகளிடமிருந்து அதன் வஞ்சகத்திலிருந்து தப்புவிப்பதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்தலாம். அப்படிதான் பயன்படுத்த வேண்டும். இது நமக்கு நியாயமான முறையில் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவது. சில நேரம் பொல்லாத சாத்தான் சில மனிதர்களுக்குள் புகுந்து கொண்டு அந்த கெனசரேத்தூர் சம்பவத்தில் அந்த ஆவி பிடித்த மனிதனை கர்த்தர் அவனை விட்டு புறப்பட்டு போ என்று ஆவிகளுக்கு கட்டளையிட்டார். அது புறப்பட்டு போய்விட்டது. அந்த மனிதன் விடுதலை அடைந்தான் என்று வாசிக்கிறோம். அதே போல இப்பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாரிசுகளாய் நாம் இருப்பதினால், அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினால், அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நாம் கட்டளையிடும்போது, எப்படிப்பட்ட பேய் பிசாசு பிடித்தவர்களும் விடுதலை ஆவார்கள். பிறர் மனிதர்களை பொல்லாத ஆவிகள் உள்ளே நுழைந்து அவர்களை அலைக்கழிக்கிறது என்றால், நாம் அந்த பொல்லாத ஆவிகளை விரட்டுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தலாம். அப்படி நாம் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி அந்த மனிதர்களை விடுதலையாக்கலாம். இது கர்த்தருக்கு பிரியமான காரியம். இதை நாம் செய்யலாம். சில வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். பொல்லாத ஆவிகளினாலும் சரீர பலவீனங்களினாலும் பாதிக்கப்பட்டு நோயோடும் வியாதியோடும் இருப்பவர்களை பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி வியாதியுற்றவர்களை விடுதலையாக்கலாம். இது சரியான முறை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து அதிலிருந்து பணம் சம்பாதிக்க நினைக்க கூடாது. புகழ் தேட நினைக்க கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி குணமாக்கிவிட்டு இலவசமாக குணமாக்கி நாம் இலவசமாக வந்து விட வேண்டும். பொல்லாத ஆவிகளை விரட்டுவதற்கோ ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி விட்டு நாம் அதன் மூலம் பணம் சம்பாதிக்கவோ பேர் புகழ் சம்பாதிக்கவோ நினைக்க கூடாது. நம் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறிவார். ஆனால் நீதியின்படி நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு பணத்திற்காகவோ புகழுக்காகவோ நாம் விரும்பாமல் வந்துவிட்டால், நாம் அதை விரும்பாவிட்டால் அது கொடுக்கலாம். அவர்களால் காணிக்கை கொடுக்கலாம் அல்லது அவர்களே புகழ்ந்து பேசலாம். ஆனால் அதை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. காணிக்கை கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது காணிக்கையே நமக்கு நோக்கமாக இருக்கக்கூடாது. நம் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் கர்த்தருடைய இந்த கட்டளையை மீறுவதை காட்டிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மீறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதிகமாய் இருக்கிறது. அதனால் இந்த கட்டளையை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது நலமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி குணமாக்கலாம், பிசாசுகளை விரட்டலாம், விடுதலையாக்கலாம், நற்காரியங்களை செய்யலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், அற்புதங்கள் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம், பலவிதமான அற்புதங்கள் செய்யலாம். இயற்கையின் மேல் அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பயன்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் கர்த்தருடைய வாக்கின்படி. நம்முடைய புகழுக்காகவோ பணத்திற்காகவோ நாம் சுயநலத்திற்காக சுய மேன்மைக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே நாம் செய்தால் இந்த கட்டளையை மீறுகிற பாவத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். கட்டளையை மீறாமல் பரிசுத்த வாழ்வு வாழலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் இருக்கலாம். கர்த்தருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ளலாம்.
இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.